சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேட்கப் போகும் சம்பவம் வெறும் ஒரு வரலாறு மட்டுமல்ல, இது நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் கற்றுத்தரும் ஒரு உண்மையான சம்பவம். இயேசுவை தேடி வந்த ஒருவர் அவர் வாழ்க்கையில் யாராலும் நிகழ்த்த முடியாத ஒரு அற்புதத்தை பெற்றார். அதே அற்புதம் உங்களுக்கும் நிகழும். வாருங்கள், அந்த சம்பவத்தை பற்றி காண்போம். யவீரு என்ற ஒரு ஜெபாலய தலைவன் இருந்தான். அவனுக்கு 12 வயதில் ஒரு மகள் இருந்தாள். ஒரு நாள் யவீரின் மகள் வியாதியினால் மரணப்படுக்கையில் விழுந்தாள். யவீருக்கு இது மிகுந்த துக்கமாய் இருந்தது. அப்பொழுது யவீரு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை சந்திக்க வந்தான். அவன் இயேசுவை பார்த்தவுடன் அவர் காலில் விழுந்து அழுது, என் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள், நீங்கள் வந்து உங்கள் கைகளை அவள் மேல் வைத்தால் அவள் பிழைத்து விடுவாள் என்று இயேசுவை பார்த்து வேண்டி கேட்டான். இயேசு அதை கேட்டபொழுது அவனோடு செல்லத் தொடங்கினார். அப்பொழுது பெரிய ஜனக்கூட்டம் அவரை சுற்றி நெருக்கி கொண்டிருந்தது. அந்த சமயம் 12 ஆண்டுகளாக நோயால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பெண் இருந்தாள். அவள் பல வைத்தியர்களிடம் வைத்தியம் பார்த்தாள். தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் வைத்தியத்திற்காக செலவழித்தாள். இருந்தும் ஒரு பயனும் இல்லை. அந்த நோய் குணமடையவும் இல்லை. மாறாக அந்த வியாதி இன்னும் அதிக துக்கத்தை அவளுக்கு கொடுத்தது. அப்பொழுது அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள். அவள் நினைத்தாள், அவருடைய உடையை மட்டும் தொட்டாலும் நான் குணமாவேன் என்று நினைத்து இயேசுவை பார்க்க வந்து அந்த ஜனக்கூட்டத்திற்குள் நுழைந்தாள். மெல்ல மெல்ல இயேசுவின் அருகில் சென்று இயேசுவின் உடையை தொட்டாள். தொட்ட உடனே அவள் குணமடைந்ததை உணர்ந்தாள். அவளுடைய இரத்தப்போக்கு நோய் நின்றுவிட்டது. அந்த நேரம் இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து அவர் திரும்பி கூட்டத்திற்குள் பார்த்தார். பார்த்து, என்னை யார் தொட்டது என்று கேட்டார். அதை கேட்ட சீஷர்கள், இந்த அளவுக்கு கூட்டம் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது, இன்னும் யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீர்களே என்று சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய உடையை தொட்டது யார் என்று காண்பதற்காக சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெண் இயேசுவுக்கு தெரிந்துவிட்டது என்று பயந்து இயேசுவின் முன் வந்து உண்மையை எல்லாம் சொன்னாள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் நோய் குணமடைந்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ, உன் நோய் குணமடைந்தது என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் யவீருவின் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உன் மகள் இறந்து விட்டாள், இனி இயேசுவை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றனர். அப்பொழுது இயேசு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். அப்பொழுது இயேசு பேதுரு, யாக்கோப்பு, யோவான் ஆகியோரை மட்டும் அழைத்து கொண்டு யவீருவின் வீட்டிற்கு சென்றார். அங்கு பலர் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களிடம், ஏன் அழுகிறீர்கள்? குழந்தை இறக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளை இறக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் அவர்கள் இயேசுவை பார்த்து சிரித்தார்கள். அப்பொழுது இயேசு எல்லாரையும் வெளியே அனுப்பினார். குழந்தையின் அப்பா, அம்மா தம்மோடு வந்த சீஷர்களை மட்டும் பிள்ளை இருந்த அறைக்கு அழைத்து சென்றார். அங்கு பிள்ளையை பார்த்து கையை பிடித்து தலீத்தா கூமி என்று கூறினார். உடனே அந்த சிறுமி எழுந்தாள். அங்கிருந்தவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். மரித்திருந்த அந்த சிறுமி உயிரோடு எழுந்ததை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியம் உண்டாயிற்று. அனைவரும் சந்தோஷமாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சம்பவம் நமக்கு 2 வலிமையான பாடங்களை நமக்கு சொல்கிறது. முதல் பாடம், நம் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவை நாடும் விசுவாசம் அதற்கு தீர்வு தரும். யவீருவின் 12 வயது மகள் இறந்த நிலையிலும் இயேசுவின் வார்த்தை அவளுக்கு உயிரை கொடுத்தது. இரண்டாவது பாடம், அதே 12 வருடம் நோயால் வாடிய பெண்ணை போல நாம் இயேசுவை தொட்டால், அதாவது நம்பிக்கையோடு இயேசுவை நாடினால், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை குணப்படுத்தும், ரட்சிக்கும். விசுவாசமுள்ளவர்களுக்கு கூடாதது எதுவும் இல்லை. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய தயாராக இருக்கிறார்.
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, தேவன் உன்னோடு இருக்கிறார்.